அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்ஜிடியோட ஃபைனல் கட் ஆஃப். கரெக்டா எவ்வளோ மார்க் இருந்தா நம்ம வந்து சேஃப் ஜோன், நம்ம சேஃபா கொஞ்சம் ஹாப்பியா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கட் ஆஃப். அதுக்கு முன்னாடி நம்மளோட நிமலன் பயிலகத்துல படிச்ச 48 ஆசிரியர்கள் வந்து பணி வாய்ப்பை நோக்கி காத்திருக்காங்க. அவங்க வந்து இந்த சேஃப் ஜோனுக்கு உள்ள இருக்காங்க 48 பேர். அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அதுல வந்து முதல் மதிப்பெண் எடுத்த மணிகண்டன் 119 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு பாராட்டுக்கள். இந்த கட் ஆஃப் பாருங்க. ஓசியை பொறுத்த வரைக்கும் 106. இது வந்து வித் கிரேஸ் மார்க். கிரேஸ் மார்க்கை சேர்த்து நீங்க வந்து கிரேஸ் மார்க் 3 இருக்கலாம், 5 இருக்கலாம், 0.5 இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த கிரேஸ் மார்க்கையும் சேர்த்து வித் கிரேஸ் மார்க்ல வந்து ஓசியோட கட் ஆஃப் ஜெனரல் கேட்டகரி அந்த இதுல உள்ள போறதுக்கான கட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா ஃபைனல் கட் ஆஃப் வந்து 106 வரைக்கும் வந்து ஓசி கம்யூனிட்டியில வந்து அல்லது ஜெனரல் கேட்டகரியில வந்து உள்ள நுழைய வாய்ப்பு இருக்கு. அடுத்து பிசி பாத்தீங்கன்னா பிசி வந்து எப்போதுமே வந்து அதிகமான நபர்கள் இருக்க ஒரு கேட்டகரி. அந்த கம்யூனிட்டியில வந்து ஆட்கள் அதிகம். அப்போ ஒரே மார்க்ல வந்து அவங்க நிறைய பேர் இடம்பெற வாய்ப்பு அதிகம். அந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 99 அப்படிங்கிறது வந்து ஃபைனல் கட் ஆஃபா இருக்க. இது வந்து கடைசி மார்க் வித் கிரேஸ் மார்க்கோட கடைசி மார்க் ஃபைனல் கட் ஆஃபா இருக்க வாய்ப்பு அதிகம். ஒருவேளை 98 போகலாம், அதாவது ஒரு மார்க் கொஞ்சம் கீழே இறங்கலாம். அந்த 98ல வந்து பாதி வரைக்கும் ஃபில் ஆகி அந்த 98ல இருக்கிற பாதி பேர் வெளியில வரலாம். அந்த மாதிரியும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி எம்பிசியை பொறுத்த வரைக்கும் அதை விட ஒரு மார்க் கம்மியா, அதாவது 98 அப்படிங்கிறது அவங்களோட ஃபைனல் கட் ஆஃபா இருக்கு. இது வந்து விடப்பட்ட ரிசல்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கட் ஆஃப். ஏன்னா அந்த 5 மார்க்கும் இருப்பாங்க, 3 மார்க்கும் இருப்பாங்க, 2 மார்க் இருக்காங்க, 0.5 இருக்காங்க. ஸோ இவங்களை வந்து ஆவரேஜா வச்சு எடுத்த ஒரு கட் ஆஃப் இது. ஸோ 98 வந்து ஃபைனல் மார்க்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை விட 1 வேணா குறையலாம். குறையும் போது 97ல வந்து பாதி பேர் உள்ள போகலாம், பாதி பேர் வெளியில இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அடுத்து வந்து எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் 94 எடுத்தாலே உள்ள நுழையறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இது வந்து குறையலாம். ஏன்னா எஸ்சி கம்யூனிட்டியில வந்து நபர்கள் வந்து ரொம்ப குறைவான நபர்கள் இருக்காங்க. ஸோ வந்து இதோட மதிப்பெண்கள் வந்து குறையலாம். அடுத்து வந்து எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 85. ஆக்சுவலா சொல்ல போனா எஸ்சிஏ கேட்டகரியில வந்து ரொம்ப ரொம்ப குறைவான நபர்கள் இருக்கிற காரணத்தினால விமனுக்கு 70+ போட்டா கூட வாய்ப்பு அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து எஸ்சியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பேக்லாக் வேகன்சி விழுகும். எஸ்சிஏ கம்யூனிட்டியில வந்து நபர்கள் வந்து ரொம்ப குறைவா இருப்பாங்க. ஸோ அதுல வந்து பேக்லாக் வேகன்சி வந்து விழுகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இங்கே வந்து குறைவான வேகன்சி அப்படிங்கிற காரணத்தினால 70+ எடுத்தவங்களுக்கு கூட விமனுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். 85 அப்படிங்கிறது வித் வெயிட்டேஜோட போட்டிருக்கேன். இந்த எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 80, 75 அவங்களுக்கு கூட வந்து வாய்ப்பு வர வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் வித் வெயிட்டேஜோட 93. இது வந்து இந்த 93 அப்படிங்கிறது கொஞ்சம் கூடலாம் குறையலாம். ஏன்னா பிசிஎம்லயும் இருக்க அந்த நபர்கள் வந்து எவ்வளவு நபர்கள் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் அந்த பாப்புலேஷன் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்து எக்ஸாம் எழுதின கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க அப்படிங்கிற இதை பொறுத்த வரைக்கும் இது அதிகபட்சம் தான். குறைவு இன்னும் கொஞ்சம் குறையலாம். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் குறையலாம். 90 எடுத்தவங்களுக்கு கூட வாய்ப்பு அதிகமா இருக்கலாம். இதுல வந்து ஒரு டவுட் எப்பயுமே இருக்கு. ஒன்னு வந்து ஆண்களுக்கு வந்து இதுல வந்து வாய்ப்பு குறையுமா, ஏன்னா 50% இடஒதுக்கீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால ஆண்களுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் குறையுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல. ஆனா அதுக்கான வாய்ப்பு வந்து இல்ல. ஏன் அப்படி கேட்டீங்க அப்படின்னா, ஒரு 100 பேர் நீங்களே விட்ட ரிசல்ட்ல ஒரு 100 பேர் எடுத்துக்கோங்க. அந்த 100 பேர்ல வந்து 20 நபர்கள் தான் ஆண்கள் இருப்பாங்க, 80 பேர் வந்து பெண்கள் இருப்பாங்க. சோ இந்த 50% இடஒதுக்கீடு வந்து பெரிய அளவுல ரோல் பண்ணாது. ஏன்னா இங்க வந்து காம்படிஷனே வந்து விமன் டு விமனா மாறிடும். இது ஆண்கள் இருக்கிறது வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கறதுனால அவங்க ஆண்களுக்கும் பெண்களுக்குமான இது காம்படிஷன் வந்து இது அதுல இருந்து விலகிதான் நிற்கும். சோ வந்து இவங்களுக்கு வந்து பெரிய அளவுல வந்து பாதிப்பு இருக்காது. அதுவும் இல்லாம 50 முன்னாடி என்ன செஞ்சிருவாங்க, 50% வந்து எடுத்து வச்சுட்டு ஃபில் பண்ணுவாங்க. இப்ப அப்படி கிடையாது. ஓவரால் ஃபில் பண்ற அந்த வேகன்ட்ல 50 விமன் இருக்காங்களா, 50% விமன் இருக்காங்களா அப்படி மட்டும் தான் பாப்பாங்க. சோ 50% விமன் இருக்கிற பட்சத்துல இங்க வந்து 80% கிட்டக்கே விமன் இருக்காங்க. சோ வந்து இது பெரிய அளவுல இம்பாக்ட் ஆகாது. சோ ஒரு மார்க் முன்ன பின்ன அப்படி கூட வராது. ஓரளவு ஓகேவா தான் இருக்கும். சோ அதை பத்தி கவலை வேண்டாம். இதுல இருந்து மார்க் வந்து குறையலாமே ஒழிய கூடாது. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இதுல வந்து பிஎட் கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதாவது வித்தவுட் டிடிஎட் உள்ளவங்க நிறைய பேர் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. அவங்க வந்து கண்டிப்பா வெளியேற்றப்படுவாங்க. அப்படி வெளியேற்றப்படுற பட்சத்துல வந்து இந்த கட் ஆஃப் வந்து இன்னும் குறையும். அதாவது எபோ 100க்கு மேல நிறைய பேர் இருக்கிற பட்சத்துல வந்து கண்டிப்பா வந்து கட் ஆஃப் குறைய நிறைய வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த தேர்வு எஸ்ஜிடி தேர்வு எழுதியிருக்கவங்க பட்டதாரி ஆசிரியர்களா பணி நியமனம் பெற தகுதியா இருக்கிறவங்களும் இந்த காம்படிஷன்ல இருந்து விலகிடுவாங்க. சோ அவங்க விலகிற பட்சத்திலையும் நமக்கு
இன்னும் வேக்கண்ட் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்தையும் விட அதிகபட்சமா நம்ம வேக்கண்ட் இன்க்ரீஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக பல கட்ட நடவடிக்கைகளை எஸ்ஜிடி டீச்சர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஒரு 1000 1500 வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆனா கூட ஆல் கம்யூனிட்டி வந்து எபோ 90 வந்து ரொம்ப சேஃப் சோனுக்கு போயிடுவாங்க. எஸ்சிஏ அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு 80 எபோ 85 மேல எடுத்தவங்களுக்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. எஸ்சிஏவை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் பாஸ் ஆனா கூட வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இதுல வந்து விடோ, அப்புறம் ஊனமுற்றோர் கேட்டகரி, அடுத்து வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி, இதை வந்து நான் கொஞ்சம் நோட் பண்ணல. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எத்தனை நபர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறது ஒண்ணு தெரியணும். இன்னொன்னு ஒண்ணு, அவங்களுக்கான வாய்ப்பு வந்து ஜஸ்ட் பாஸ் ஆனாலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அவங்களுக்கான கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா ஜஸ்ட் பாஸ் பண்ணாலே ஓரளவு கிடைக்கும். அதிகபட்சம் வந்து 70 மார்க் எடுத்தவங்க எல்லாருமே ஓரளவு ரொம்ப தைரியமாவே இருக்கலாம், வேலை கிடைக்கும் அப்படிங்கிற தைரியத்திலே இருக்கலாம். ஸோ அது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இது மெயின் கேட்டகரி, இதுக்கு வந்து டிவைட் பண்ணி போட்டிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 கிளாஸஸ் போய்கிட்டு இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபோன் பண்ணி என்கொயரி பண்றவங்க என்கொயரி பண்ணிக்கலாம். தென் இதை பத்தின அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கிடைக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.